வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். காணி சட்டம் இன்றைய காலப்பகுதிக்கு ஏற்றவாறு திருத்தப்பட வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. சரத் பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி அரசியல் கட்சியாக பதிவு. IPL போட்டிகளில் விளையாடுவதற்கு 10 வீரர்கள் விருப்ப கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிப்பு. முன்னாள் பிரதம நீதியரசர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் மீண்டும் இன்று பிரசன்னம். கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு இடையூறாக உள்ள அனைத்து சட்டங்களும் தற்காலத்திற்கு ஏற்றவாறு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற காணி அபிவிருத்தி அமைச்சின் மதிப்பீட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை குறிப்பிட்டார். காணிகள் பொறுப்பேற்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அதற்காக வழங்கப்படும் நட்டஈட்டை செலுத்தும் நடவடிக்கை தாமதமடைவதனால் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி இதன்போது அதிக கவனம் செலுத்தினார். நட்டஈட்டை உடனடியாக வழங்கும் திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள காணிகள் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றை அரசு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தும் வகையிலான உடனடி திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். நியாயமற்ற முறையில் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படாதிருக்கும் காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்கும் திட்டம் ஒன்று குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மக்களுக்கு வழங்கப்படும் காணிகள் பயன்படுத்தாத பட்சத்தில் அவற்றை தனியார் துறைக்கு வழங்காது மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிக்கும் திட்டம் ஒன்றை வகுப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டது. தமது கட்சியான ஜனநாயக கட்சி தேர்தல்கள் ஆணையாளரினால் புதிய அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் அதனை உறுதிப்படுத்தினார். ஒளிச்சுடர் சின்னத்திலாவது எனது ஜனநாயக கட்சி இன்று காலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல்கள் ஆணையாளரினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியலில் நாங்கள் செல்லும் பயணத்தின் மிக முக்கியமான தருணமாக இதனை நாம் கருதுகின்றோம். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளராக போட்டியிட்ட சரத் பொன்சேகாவுக்கு 40.15% வாக்குகள் கிடைத்தன. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவரது பாராளுமன்ற உறுப்புரிமை 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இல்லாமல் போனது. வெள்ளைக்கொடி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட சரத் பொன்சேகாவுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டமையினால் அவரது பாராளுமன்ற உறுப்புரிமையும் இல்லாமல் போனது. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி விடுதலையான சரத் பொன்சேகா அரசியல் நடவடிக்கைகளில் மீண்டும் தடம் பதித்திருந்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீண்டும் இன்று பிரசன்னமாகியிருந்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் இன்று காலை கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க சமூகம் அளித்திருந்தார். அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் எழுத்து மூலம் விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என கடந்த மாதம் 18ஆம் தேதி ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. இதேவேளை ஷிராணி பண்டாரநாயக்க தமது எதிர்ப்பு மற்றும் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக எதிர்வரும் மே மாதம் 17ஆம் தேதி மீண்டும் ஆணைக்குழு முன்னிலையில் சமூகம் அளிப்பார் என நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அதன் ஆணையாளர் நாயகம் லக்ஷ்மி ஜெயவிக்ரம தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இந்தியா சென்றுள்ளார். இந்திய அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அழைப்பிற்கிணங்க எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா நாயக்க குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த விஜயத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்க உள்ள இந்திய பிரதிநிதிகள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என திஸ்ஸா நாயக்க மேலும் கூறினார். அரசியல் பின்புலத்தில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் காரணமாக இம்முறை IPL போட்டிகள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது. இந்த போட்டிகளில் விளையாடும் இலங்கையின் 13 வீரர்களும் இம்முறை அதில் கலந்து கொள்வார்களா? IPL மற்றும் நாட்டில் தற்போது விளையாட்டுத்துறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வாவிடம் நாம் வினவினோம். 3 வீரர்களில் தவிர ஏனைய 10 வீரர்களும் இம்முறை IPL போட்டிகளில் கலந்து கொள்ள தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார்.
தாம் போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவதாக 10 வீரர்கள் நமக்கு அறிவித்துள்ளனர். அகில தனஞ்சய, நுவான் குலசேகர் ஆகியோர் சென்னை அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். எனவே போட்டிகளில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் அவர்கள் இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. தினேஷ் சாந்திமால் ஏற்கனவே கல்விசார் ஓர் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்திருந்தார். அதனால் போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். தமிழகத்தை தவிர ஏனைய மாநிலங்களில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு நாம் அனைத்து வீரர்களுக்கும் அறிவித்துள்ளோம். அதேபோன்று தமிழகத்தில் விளையாட வேண்டாம் என்றும் கூறியுள்ளோம். எனினும் இறுதியில் வீரர்கள் தமது விருப்பத்தின்படியே போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சிசிசி எனப்படும் கொழும்பு விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் நிஷாந்தடி சில்வா இன்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு சென்று கடிதம் ஒன்றை கையளித்தார். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள் தொடர்பிலான தகவல்கள் உள்ளடங்கிய இந்த கடிதம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆணைய அதிகாரிகளினால் பொறுப்பேற்கப்பட்டது. 20 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் மாத்திரமே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதனை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்களின் பூரண சக்தியை பாதுகாப்பிற்காக வழங்கி நமது வீரர்களை அங்கு வருமாறு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். எனவே பலத்த பாதுகாப்பினை வழங்கி விளையாட்டு எனும் நாமத்தினால் 2 நாடுகளுக்கும் இடையிலான சிறந்த உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என அவர்கள் இந்திய அரசாங்கத்திடமும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அந்த செய்தியை இன்று அவர்கள் நமக்கு வழங்கினர். இலங்கைக்கு எதிராக மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில் தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மீள திறக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் பிற்போட நேரிட்டுள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மீள திறக்குகின்றமை தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது என இந்திய கல்வி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பிட்ட கல்வி பீடங்களை மீள திறத்தல் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எட்டுவதற்காக நடைபெற்ற கூட்டம் தீர்வு எட்டப்படாத நிலையில் நிறைவடைந்துள்ளது. எனினும் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உடனடியாக திறப்பதற்கான தேவை எழுந்துள்ளதாக இந்திய கல்வி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட இன்னும் சில பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் மாத்திரம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. வெப்பத்துடனான வானிலை எதிர்வரும் மே மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை சூரியன் இலங்கைக்கு உச்சம் கொடுப்பதனால் வெப்பத்துடன் கூடிய வானிலை நிலவும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது காற்றின் வேகம் குறைந்துள்ளமையும் சூரியன் உச்சம் கொடுக்கின்றமையும் அதிக வெப்பத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதிக வியர்வை ஏற்படுகின்றமையினால் பகல் மற்றும் இரவு வேளைகளில் அதிக உஷ்ணம் நிலவும். வானில் மேகமூட்டம் காணப்படாமையினால் சூரிய ஒளி நேரடியாக பூமிக்கு பிரவேசிக்கின்றமையும் வெப்பம் அதிகமாக காணப்படுகின்றமைக்கான மற்றொரு காரணமாக அமைந்துள்ளது. சூரிய ஒளி புவிக்கு நேரடியாக பிரவேசிக்கின்றமையினால் பூமியின் வெப்பம் அதிகரித்து வளிமண்டலத்தின் வெப்பநிலை அதிகரிக்கின்றமை இன்னும் ஒரு காரணமாக உள்ளது. இந்த நிலைமை நாட்டின் பல பாகங்களையும் பாதித்துள்ளதுடன் நாளாந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். புலனறுவையில் 34.8 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கொழும்பு நகரில் 32.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 31.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை காலி நகரில் பதிவாகியுள்ளது. 32.9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை ஹம்மாந்தோட்டை பகுதியில் பதிவாகியுள்ளது. இதேவேளை ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி முதல் இலங்கைக்கு நேராக சூரியன் நிலை கொண்டிருக்கின்றமையினால் நாட்டின் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும். ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியே சூரியன் இலங்கையை அண்மிக்கின்றது. அதனால் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும். மே மாத நடுப்பகுதியிலேயே மழையை எதிர்பார்க்க முடியும். அதுவரை இவ்வாறான நிலைமையே காணப்படும். සාමාන්‍ය අඩු වැඩි වශයෙන් මේ උණුසුම් අසහනකාරී තත්ත්වය අපිට බලාපොරොත්තු වෙන්න වෙනවා. மீண்டும் என்னை முதலிடத்திற்கு தெரிவு செய்தமைக்கு உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மிகுந்த அர்ப்பணிப்புடன் உங்களுக்கு சேவையாற்றி எதிர்காலத்தை இன்றை வழங்க நாம் உறுதியளிக்கிறோம். இது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. பாதுகாப்பற்ற இடங்களில் நீராடுவது உயிர் ஆபத்தினை விளைவிக்கும். எனினும் ஆபத்தான இடங்களை அடையாளப்படுத்துவது அதிகாரிகளின் கடமையாகும்.
இது காத்தான்குடி நாவலடி முகத்துவாரம். கடலும் ஆறும் இணையும் இந்த முகத்துவாரம் இயற்கையின் அழகை கொண்டு அமைதியாகவே காட்சி அளிக்கின்றது. எனினும் இவ்வாறு அமைதியாக காட்சி அளிக்கும் இந்த பகுதி உயிரை காவு கொள்ளும் ஒரு அபாயகரமான கடற்பகுதி என இந்த பிரதேச வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுல அனுபவம் உள்ள ஆக்கள் கடல்ல தொழிற்சியராக்களும் இதுல குளிக்க போறது இல்ல. இது இப்படியான மோசமான இடம் வந்து இவங்களுக்கு தெரியாது. இது குத்தனத்தாள் விட ஒரு பாகம் வச்சோன்னா புஷ்கண்டு போகும், ஒரு தென்னை மரம் ஆழத்துக்கு போகும். இது சொறுசொருத்த பூமி மாநகர சபையால இது தடை செய்யப்பட்ட பிரதேசம். அந்த இதுல குளிக்க கூடாது, ஆபத்து என்று சொல்லி இதுக்கு ஒரு போட் ஒன்று போட்டு அமைச்சு கொடுத்தால் இது மிக நல்ல என்று ஆபத்துகளை குறைக்கலாம். இவங்க தூரத்திலிருந்து வந்தவங்களுடைய இங்கத்திய சூழ்நிலையில அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதை சொல்றதற்கும் அந்த இடத்துல இந்த ஊராக்கள் இருந்து கொள்ளல. காத்தான்குடி நாவலடி முகத்துவாரம் கடற்பரப்புக்கு நீராடச் சென்ற நால்வர் நேற்றைய தினம் உயிரிழந்திருந்த நிலையிலேயே மக்கள் இந்த அச்சத்தை வெளியிட்டுள்ளனர். நாவலடி கடற்பரப்பு உயிரை காவு கொள்ளும் அளவில் அச்சுறுத்தல் மிக்கதாக உள்ள போதிலும் இதுவரை அந்த இடத்திற்கு எவ்வித அறிவித்தல் பலகைகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது சாதாரண தமிழ் சிங்கள முஸ்லிம் ஒரு உயிர். இந்த 4 பேர் உயிருக்கும் இந்த மட்டக்களப்பு மாகாணம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா இது இப்படியான மதுமக்களுடைய இருக்கிற நேரம், அதாவது பாதுகாப்பற்ற பிரதேசமா இருக்கிற நேரம், இந்த பாதுகாப்பற்ற பிரதேசம் சொல்லி எந்த ஒரு சின்ன ஒரு அறிவித்தலோ எந்த ஒரு போட்டோ இல்ல. நாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னு சொன்னா அந்த ஊர் வந்து எங்களை வந்து வரவேற்கணும். எப்படி வரவேற்கணும்? எங்களுடைய பாதுகாப்பு வந்து அங்க தங்கி இருக்கு. எங்களுடைய பிள்ளை சரி அடுத்த பிரச்சனை, குளிச்ச பிள்ளை குளிக்காத பிள்ளைன்றது அடுத்த பிரச்சனை. ஆனா எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒருத்தர் இருக்கல, ஒருத்தர் சொல்லல இல்ல குளிக்க வேணாம் இல்ல குளிக்க கூடாது எங்களுக்கு தெரியாது என்றதுலதான் இந்த 4 பேர் மரணமும் சம்பவிச்சிருக்கு. எங்களுக்கு மட்டுமில்ல, இந்த மக்களுக்கு மட்டுமில்ல, இலங்கையில இருந்து வெளிநாட்டில இருந்து வரவங்களுக்கும் சரி, உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிர் மினிமேல் போகக்கூடாதுன்றத இவங்க இண்டையில இருந்து உறுதி செய்யப்படணும். இந்த 4 பிரேதமும் எங்களுடைய உயிர். அது இந்த பாதுகாப்பற்ற கடற்பரப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இதுவரை எவரும் நடவடிக்கை எடுக்காமை குறித்து கவலை அளிக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு குறித்து மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் கே சிவநாதனிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். பொதுமக்கள் பாதுகாப்பற்ற இடங்களில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஆபத்து குறித்து அவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். பொதுமக்கள் கோரிக்கை விடும் பட்சத்தில் அபாய எச்சரிக்கை பலகையை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பெப்லியான சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஏன் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தோம் என தற்போது பலரும் சிந்திக்கின்றனர். இன்று அரசாங்கம் செயலிழந்துள்ளது. முஸ்லிம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு இந்த அரசாங்கம் மாறியுள்ளது. இந்த அரசாங்கத்தின் முஸ்லிம் தலைவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். குறிப்பாக அமைச்சர் ஹக்கீம் இந்த சம்பவத்தின் பின்னர் பத்திரிகைக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். வெள்ளிக்கிழமை இரவு தனக்கு நித்திரை வரவில்லை என கூறியிருந்தார். மிகவும் புதுமையாக உள்ளது. எமக்கு கடந்த 6 மாத காலமாக நித்திரை இல்லை. அவரது கதை சரியாக ரோமாபுரி பற்றி எறியும் போது நீரோமன் பிடில் வாசித்ததை போன்றதாகும். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பான விசாரணை தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா கருத்து தெரிவித்தார். மாத்தளை மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் 1987 மற்றும் 89ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியவை என நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெறும் போது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தது. அதனால் இந்த கொலை சம்பவங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான முன்னாள் அரசியல் தலைவர்களே பொறுப்பு கூற வேண்டும். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சி
எதிர்க்கட்சியின் தற்போதைய தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றார். அதனால் அரசாங்கத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல ரணில் விக்ரமசிங்க வழங்கும் ஒத்துழைப்புக்காக அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள தேவையில்லை. அதனால் விசாரணைகளை மேற்கொள்ளாதிருக்க அவர் தீர்மானிக்க முடியும்.